ஒரு நிமிஷம் இல்ல வாங்கலாம். ஒரு நிமிஷம் கிடையாது, அரை நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேல பேசிக்கலாம். 6 1 போச்சு 2 பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஆயம்மா. ஏற்கனவே குழந்தைய சரியா படிக்க மாட்டேங்குது. இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு என்ன அர்த்தம்? இனி எந்திரிச்சு உட்காரா. இனிமே தினம் 8 இருந்து 9 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. 10 மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒண்ணும் உங்களுக்கு கேபரே டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல. டாக்டருக்கு போனேன். டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சு ஆர்த்தி. ப்ளீஸ் ப்ளீஸ் வேணா 2 அடி அடிச்சிரு. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன். இப்ப என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவு நெளிதான் தெரியுதான்னு பாக்குறேன். என்னங்க வேடிக்கை? போங்க போய் கணக்கு போடுங்க. அப்பப்ப 1 2 3 விரல் காமிச்சிட்டே இருப்பீங்களே, மொத்தம் எவ்வளவு பாக்கி ஞாபகம் இருக்கா? கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால எல்லாம் மறந்து போச்சு. காது கேட்கறதுக்கு மிஷின் உங்ககிட்ட காசு கொடுத்தா சீட்டாடி விட்டுருவீங்கன்னு சொல்லி 6 மாசம் உங்களோட சம்பள பணத்தை புடிச்சு வச்சு அதுல வாங்கினது. மீதி காசு உங்க சம்சாரத்திட்டு கொடுத்துட்டேன். என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஏங்க அதான் உங்க மொத்த பாக்கி தீர்த்துட்டல, அப்புறம் இது என்ன கணக்கு? 5 பசங்களை பெற்றிருக்கேன். 10 வருஷமா செவலா இருக்கேன். இதுவரைக்கும் புள்ளியா அக்கறை எடுத்துக்கலீங்க. உண்மையிலேயே ஆசிரியர் நீங்க தான். பரவாயில்ல, போய் வேலையை பாருங்க. எங்க உங்க ஹஸ்பண்ட் வரல? என்னாலே வரனாரு இன்னும் வரல. நோ நோ, திஸ் இஸ் டூ பேட். இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு எத்தனை தடவை சொன்னேன். ஒவ்வொரு வாட்டி இப்படி தாக்க சொல்றீங்க. அப்படி என்ன அவர் பிஸியா வேலை பாக்குறாரு? எங்க சூரியன் சார், இது கார்பரேஷன் சிட்டி. கம்பெனி பண்ணா வந்து கிளைம் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை? 15 நாள் எவ்வளவு பெட்டிஷன் போடணுமோ போட்டாச்சு. நானே நேர்ல போய் 3 தடவை கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அவன் கவனிக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஏரியாவுல எத்தனை கர்ப்பஸ்திரீ பொம்பளைங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்பவே பாதி பேருக்கு மேல மலேரியா டைபாய்டு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. இன்னும் அவன் வந்து கவனிப்பா நினைச்சிருந்தோம்னா மொத்த பேர் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்க வேண்டியதான். சரிங்க, 20 நாளா தண்ணி தேங்கி கிடக்குதுங்களா, இதுல கைய வைக்கிறீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நினைச்சிருந்தோம்னா அப்புறம் பூனை யாரும் மணி கட்டுறதுன்னு வேண்டாம். பொது சேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்துல ஒரு லட்சியமா இருக்கணும். அவங்க அவங்களுக்கு கொண்டாடி போலதான் முக்கியம் நினைச்சிருந்தோம்னா அப்புறம் நாட்டை யாரும் கவனிக்கிறதுன்னு வேண்டாம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன காசு பணம் இல்லையா, கார் பங்களா இல்லையா? எல்லாத்தையும் உதவி கேட்டு இந்த புருஷன் தான் முக்கியம் வந்த. அந்த புருஷனுக்கு நீ முக்கியம் எல்லாம் போயிட்டிய. வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கும் உதவி கேட்டு வந்திருப்பான். நீ காட்டி இவ்வளவு பொறுமையா இருந்த. பரவாயில்லைமா? ஒரே ஒரு வார்த்தை. அன்னைக்கு கல்யாணம் பண்ணல ஒரு சாதாரண ஏழை பொண்ணுமான வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன். ஒரு சாதாரண ஏழை பொண்ணு உடல் உருகி உயிர் உருகி என்றாலும் உருகி சிவனே என நான் இருக்கும் போது நானும் கொஞ்ச நேரம் உருகுறேன். வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொட்டாட்டம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா வெளியில எங்கேயும் போக மாட்டார் போல. ஏன்பா ஞானம், இன்னைக்கு வேதாரணத்துல உப்பு சத்தியாகிரகம் வீட்டுக்கு ஒரு இளைஞர் தேவைன்னு பேப்பர்ல படிச்சுன. நீ போல அட போப்பா, என் பேர வரான்னு ராஜாஜி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நீ அங்க போ, தேச பிரச்சனை. தாத்தா, தேசம் தான் முக்கியம். இருந்தாலும் தாய்க்குள்ள மூஞ்சி தூக்கிதே. பாரு ஞானம், நீ பிறக்கும் போதே நான் உன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். நீ உனக்கே சொந்தம் இல்ல, இந்த தேசத்தின் சொத்து. அந்த ஷெல்ஃப்ல சிறப்பு இருக்கணுங்களா? ஏமா இது ஆயிப்போச்சு போல இருக்க. நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க கம்மியில வாங்க. நீ விரும்பிட்டே இருக்கிறியம்மா. சாயந்தரம் வாங்கிக்கலாம்.
இல்லைங்க தொண்டை தைக்கிறது கெட்டு போட்டு அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த பைத்தியம் சொல்றது உங்களுக்கு வேத வாக்கு, அப்படிதானே? ஆர்த்தி 3 நாளா இருமிட்டு இருக்க, அந்த சிறப்பு குடிச்சிய நின்னதா? நான் கடைக்கு போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுக்குறேன். 1 மணி நேரத்துக்கு நிக்கதா இல்லையா பாரு. இது பாருங்க, ஏற்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்கு இந்த நொண்டி சாக்கல? எப்படியாவது போய் சொல்லுங்க. It's all my sake. I can never come out of this cell. Actually, I'm not to suffer. I really try my best. So much I deserve it. மாப்பிள, பாப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பாயிரும்னு சொல்லுது. கிடையாது. நல்ல நேரம் வந்தா நல்ல பாம்பு கழுத்துக்கு மாலை ஆயிடும். ஜெகின் இத பாரு, நான் நேரா கடைக்கு தான் போவேன், அங்கிருந்து நேரா வீட்டுக்கு தான் வருவேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசினர் நடுநிலை பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆசிரியர்கள் மாண்டனர். இடிந்து விழுந்த இப்பள்ளி கட்டிடம் நிதியமைச்சரின் 10 அம்ச திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் 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 எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ இருந்த நான் இன்று இப்படி உங்கள் முன் உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் அரவணைப்புமே காரணம் காரணம் காரணம். நான் உங்களை நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறேன் தமிழர்களே, சுவாசி. உலகாரா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம பச்சை குழந்தைகளை கொண்டுட்டு உனக்கெல்லாம் என்னையா பிறந்தநாள் விழா வேண்டி கிடக்கு? அந்த ஆள் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேசணும் ஆனந்தமா கை தட்டினீங்களே, பள்ளி கட்டணம் இடிஞ்சு 500 குழந்தை செத்தது காரணமே இந்த ஆள் தான். ஆமா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடையிலையும் விசாரிச்சுட்டேன். நம்ம ஆசிரியர் மட்டும் இல்ல, சுக்கு மிளகு திப்பிலி வாங்க இன்னைக்கு யாருமே வரலையா. அந்த ஆள் இன்னும் திருந்தவே மாட்டார். என்ன மாதிரி பொண்டாட்டி சாகு கிடந்தாலும் அந்த ஆளுக்கு பொது சேவை தான் முக்கியம். எதுக்காக? ஐயோ ராஸ்கல். போலீஸ் என்ன வேடிக்கை பாருங்க. அந்த பள்ளி நாலு தட்டு தட்டி அந்த ஆளை ஏத்துங்க. ஞாபகம் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான் போட்டுருக்கு. இதாண்டா காட்டு போட்டு 2 சோடா பாட்டு வீசிடுவான். ஆமா மடி அவங்க மேல வரட்டும். இன்ஸ்பெக்டர் இது ஆராய்ச்சிக்கும் தப்பு பண்ண அந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்றோம் அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஞானப்பட ஆசிரியர் ஞானசூரியன் இருக்காரு, வழக்கம் போல மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஒரே கலாட்டா, அப்படி போகாதீங்க, அவனுக்கு இதே வேலையா போச்சு. இத பாருங்க பாட்டியம்மா, சீஃப் டாக்டர் இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்கார கையெழுத்து வேணும். வந்திருக்காரா? வரலன்னா எப்படிமா? அவர் கையெழுத்து இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. யாராவது அனுப்பிச்சு சீக்கிரமா கூட்ட சொல்லுங்க. தெரியல, அந்த பொண்ணுக்கு நான் தான் ஆயமா, நான் கையெழுத்து போடுமா? அண்ணா, 2வது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்த உடனே நம்ம கான்ட்ராக்டர் கந்தசாமி அலங்கரிச்சு ஓடி வந்து வரேன்னு சொன்ன கரெக்டா ஓடி வந்திருக்காரு பாருங்க. தாங்கண்ணா. என்ன இத்தனை குழந்தைங்க செத்து இருக்காங்க, இப்பவும் நீ வாய மூடிட்டு சும்மா இருக்கேன்னு என் பொண்டாட்டி பிள்ளையில காரி துப்புறாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணலாங்கிற? ஸ்கூல் கட்டடம் கட்டின முறையில தான் தப்பு நடந்திருக்குன்னு போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளே போய் சரண்டர் ஆயிட்டா தண்டனை குறையும். அது மட்டும் இல்லாம நாம கட்டின ஸ்கூல் எல்லாம் உடனடியா எடுத்து மூடிடுவாங்க. மேற்கொண்டு குழந்தைங்க சாகாமையும் தடுத்துடலாம். ஓஹோ, அப்ப உன் கூட சேர்ந்து அண்ணனே சரண்டரா சொல்றியா? அண்ணா புறப்படுங்கண்ணா. ஐயோ அப்படியே இல்லைங்க. என்னப்படி அண்ணா, என் உயிரை போனாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னா. பள்ளிக்கூடம் எரிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு என் கைப்பட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னா. இதை இப்பவே போலீஸ்ல கொடுத்து நான் சரணடைஞ்சிடறேன். என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கீங்கன்னா. கந்தசாமி, முதல்ல அந்த லெட்டர் முடிச்சு பாக்கெட்ல வை. நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் இப்பவே செய்ய. என்னது இது? கீழே இப்பவே போலீஸ் ஜீப் வர மாதிரி சத்தம் கேக்குது. கந்தசாமி கீழே பார்.